இந்த மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹராமுக்கு எல்லா ஹராமுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு இஸ்லாத்துல. ஹராம் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் இல்லையா? இந்த ஹராமுக்கு ஒரு ஒரு எல்லை வைத்திருக்கிறான் நல்லா. ஏன் இந்த ஹராமா ஆக்கின காரணத்தினால சில நேரங்களில் மனிதன் வாழ முடியாத நிலையெல்லாம் வந்துடும். அது ஹராம் இது ஹராம் என்னன்னு வாழ்றது என்கிற அளவுக்கு ஒரு நேரம் வரும். அந்த மாதிரியான நேரங்களில் ஒரு காரணமா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா உணவுக்கு கிடைக்காம எலிக்கறியெல்லாம் நம்ம மக்கள் சாப்பிட்டாங்க. வழங்குதா? அதையே ஒரு எலிக்கறியை திங்க சொன்ன இந்த கட்சிக்கு அவங்க ஓட்டுலாம் நினைஞ்சாங்க. அதை ஒரு தேர்தல் பிரச்சாரமா ஆக்கி ஒரு ஆட்சி மாற்றமா இன்னைக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு பெரிய புரட்சி என்ன செஞ்சு அந்த ஒரு சோத்து பிரச்சனையினால வந்தது. இது மாதிரி சில நேரங்களில் என்னவாகுன்னு கேட்டா உணவுங்கிறது கிடைக்காது, அரிசி கிடைக்காது. ஒன்றும் காசு இல்லாமல் இருக்கும், வாங்கும் சக்தி மக்களுக்கு இல்லாமல் இருக்கும். சில நேரத்தில் காசு பறக்கத்தா தாராளமாக இருக்கும், பொருள் கிடைக்காது. காசு வச்சிருப்போம், அரிசி கிடைக்காது, பருப்பு கிடைக்காது. அப்ப இருக்கிற அளந்து தான் கொடுப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுதான் ரேஷன் கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நேரங்கள்ல வாழ்வது என்னவாயிரும், பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு சாத்தியமாகும். சாதாரண மக்களுக்கு என்ன செய்ய முடியாது. ஒரு கிலோ அரிசி 200 ரூபான்னு சொன்னா நீங்க வாங்கி சாப்பிட முடியும் நமக்கெல்லாம். ஒரு கோடீஸ்வரர்களுக்கு 200 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருவாங்க. சாதாரண மக்களுக்கு அது முடியாத போது என்ன ஆகுது? அதுக்கு தான் மார்க்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒரு நிர்பந்தம் என்கிறதுக்காக வேண்டி ஒரு சலுகையை தருது. இப்ப அவ்வளவுக்கு சேர்த்து உள்ளது. இப்ப நான் சொல்லக்கூடிய எதுக்குன்னு கேட்டா இது என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் எப்பன்னு கேட்டா உங்களுக்கு வாழ்வது பிரச்சனையாக ஆகாத வரைக்கும் தான். வாழ்வதே ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்று சொன்னால் அப்ப என்னவாயிரும் உங்களுக்கு? ஹராமை எல்லாம் நீங்கள் செய்தால் ஹலால்னு சொல்லிடக்கூடாது, மன்னிப்பான் அல்ல அப்படி சொல்லணும். அல்ல அந்த வார்த்தை தான் யூஸ் பண்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா உங்களை ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து, தானா செத்து போனது உங்களுக்கு ஹராமு, ஒத்தமு ரத்தம் ஹராமு, ஒமா உஹில்ல கைரில்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்பட்டது ஹராமு. அது மாதிரி லஹ்முல் ஹின்சீர் பன்றி உங்களுக்கு பன்றி இறைச்சி ஹராமு. இப்படி நல்லா சொல்லிட்டு ஃபமனில் துர்ர, யார் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ, நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ, கைர பாகின் வலா ஆதின், வரம்பு மீறாமலும் அந்த நெருக்கடி அவனே தேடி செல்லாமலும், அவனா தேடி போயிடக்கூடாது, அதுவா அந்த நெருக்கடி அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கணும். அப்படி ஆகிவிட்டானோ ஃபலா இஸ்ம அலைஹி, அவன் மீது குற்றம் இல்லை, ஹராம் தான். ஹராம ஹலால் இருக்கக்கூடாது. நெருக்கடியான நேரத்தில் ஹலால் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன அர்த்தம்? நெருக்கடியான நேரத்தில் அது தவறுதான், அது மன்னிக்கப்படுகிற தவறு. தௌபா இல்லாமலேயே, பாவ மன்னிப்பு கேட்காமலே என்ன செய்யப்பட்டேன், மன்னிக்கப்பட்டுங்கிறான். எதுக்கு இந்த நாளுக்கு எல்லாம் சொல்றான்? இந்த நாள் தானா செத்து போச்சு, சோறே கிடைக்கல, பயங்கரமான பஞ்சம், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது, வாழ முடியாத நிலைமையா இருக்கிறது. அப்ப செத்து போன ஒரு ஆடு தான் இருக்கு, அழகா போட்டு என்ன செய்யலாம், அதை நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டா அல்ல கையில கேட்க மாட்டான். எப்படி நீ ஹராம சாப்பிட்ட அல்ல கேட்கவே மாட்டான். இந்த நாளையும் சொல்லிவிட்டு அல்ல சொல்றான், யார் நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாகி விடுகிறீர்களோ அவர்கள் மீது எந்த விதமான இஸ்ம அலைஹி, அவர் மீது எந்த பாவமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நெருக்கடியான ஒரு கட்டம் நமக்கு வந்து விடுமையானால் நிர்பந்தங்கள் 2 வகை இருக்கிறது. ஒன்னு ஒருத்தருடைய வற்புறுத்தல் நிர்பந்தம், உங்கள் மீது நிர்பந்தம், கத்தி கொண்டு வச்சு என்ன இதை திங்கள கொன்னுருவாங்கிறான். ஒரு ஹராமான பொருளை வச்சுட்டு ஒரு சாராயத்தை கொண்டா வைக்கிறான், குட்டிக்கிரியா கொள்ள வாங்குறான். இப்ப என்ன ஆள முடியாதுன்னு சொல்லி சாப்பிடுறதா? குடிச்சிட ஒண்ணு அல்ல கேட்க மாட்டான், நம்மளை காப்பாத்திக்கிறணுமே, இது நிர்பந்தம் தானே. நீ குடிக்காட்டி என்ன செஞ்சிருவேன், கொன்றுவேங்கிறான். எந்த அளவுக்கு சொல்லலாம்? நிர்பந்தத்துல ஈமான் தான் எல்லாத்தையும் சிறந்தது. சாராயத்தெல்லாம் சாதாரண விஷயம், ஈமானோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஈமான விடுறது கொள்கையை விடுறதுன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அற்பத்தில் அற்பமான சேப்பா போயிடும், பெரிய தப்பு தான். அதோட கம்பேர் பண்ண சின்ன தப்பா போயிடும். அதையே விடலாங்கிறான்ல. ஒரு கத்தி வச்சு என்ன செய்யலாம், அல்லா இல்லைன்னு சொல்லு. ஒரு கலவர நேரமா இருக்கும், அல்லா சொல்லுங்கிறான். அது அவன் ஒரு ஆளை சொல்லி இவர் தான் இவரை வணங்குறேன்னு சொல்லுமா. இதை சொன்னீங்கன்னா உயிர் தப்பிச்சுக்கிறீங்க, சொல்லலைன்னா காலி ஆக்கிடுவான். அப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. இது மாதிரி ஒரு நேரம் வந்தால் நீங்க எப்படி நடந்துக்கிறோன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், கல்புல ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு இறைவனுக்கு எதிரான வார்த்தைகளை ஒருத்தன் சொன்னால் அவன் மேல குற்றம் கிடையாது. மனசுல கரெக்டா வச்சுக்கிறேன், மனசுல அல்லாஹ் வச்சுக்கிட்டு என்னடா சொல்லணுங்க, அல்லா இல்லைங்க, அல்லா இல்ல போடா அப்படி போயிட்டு வேண்டியதான், நம்மளை காப்பாத்திக்கிறேன். மனசுல கரெக்டா வச்சுக்கிறேன், மனசுல சலனம் வந்துடக்கூடாது. கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், கல்புல ஈமான் அப்படி நிரம்பி வழியும் நிலையில நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இதை சொன்னால் இதுக்கே அல்லாஹ் குற்றம். இதுக்கு குற்றமா முதல்ல குற்றமா? அதாவது அல்லாஹ் இல்லைங்கிறது தான் இருக்கிறதுல பெரிய குற்றம். மனிதன் செய்யற குற்றத்திலேயே நீங்க விபச்சாரம், தண்ணி அடிக்கிறது, துலாம இருக்கிறது, நோம்பு, எல்லாத்தோட பெரிய குற்றம் என்ன? கடவுளை இல்லைன்னு சொல்லுவதான மன்னிக்கப்படாத குற்றம். அந்த ரெண்டையுமே செய்யலான்ட்டான அல்லாஹ். அதனால என்ன விளைக்கிறேன், இஸ்லாமிய பொருளாதாரம் பயங்கர கடுபடியா இருக்குது. அது எத்தியோப்பியா மாதிரி, சோமாலியா மாதிரி ஒரு நாடு வந்துருச்சுன்னு வைங்க, அங்க போயிட்டு சட்டம் பேசிட்டு இருக்கமா, வாழணுமா இல்லையா? அவன் செத்தாரு தான் திங்க முடியுங்கிற அளவுக்கு வந்துட்டான்னு சொன்னா அவனை போட்டு கட்டாயப்படுத்த திண்டு போங்கடா. இப்ப என்னடா இந்த மார்க்கம் அப்படி மார்க்கம் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எப்ப வளையும்? சும்மா சாதாரணமான வளையாது.
நிர்பந்தத்துக்கு விட நிர்பந்தம் என்னது? ஒரு கத்தி காட்டி மிரட்டுறது நிர்பந்தம், உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தா நிர்பந்தம். அதே இது ஒரு வகையான நிர்பந்தம். ஆனா நீங்க இதுதான் நிர்பந்தம் நினைச்சிட கூடாது. நிர்பந்தம் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய நிர்பந்தம் இதை விட லேசானது. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒருத்தர் கேட்கிற ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தானா செத்து போனது தான் இருக்குது, எனக்கு எப்போ அது ஹலாலாவும் கேட்கிறாரு. தானா ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. தானா செத்து போன ஒரு ஆடோ ஒரு முயலோ ஒரு கோழியோ செத்து கிடக்குது, இதான் இப்ப இருக்கு என்கிட்ட, இது எப்ப நான் வந்து சாப்பிடுறது எனக்கு வந்து அனுமதிக்கப்படும், அது சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? காலையிலும் இரவிலும் உணவு கிடைக்காவிட்டால், அவ்வளவுதான், ஒரு நாள் தான் கணக்கு. காலையிலும் சாப்பிடல, ராத்திரியும் சாப்பிடலையா, திண்டு போ, சாவுற அளவுக்கு ஒரு வரைக்கும் இருக்கணும்னு கிடையாது. நம்ம நினைக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், தாக்கு பிடிச்சிடலாம், அதுவும் உனக்கு தேவையே கிடையாது. காலையில உனக்கு சாப்பாடு கிடைக்கல, அந்த காலம் 2 வேளை தானே, இப்போ 3 வேளை திங்கிறோம். அவர்களுக்கு 2 வேளை தான் ஃபுல் உணவு. நமக்கு எத்தனை வேளை உணவு? ஃபுல் உணவுங்கிறது 3 வேளை. நம்ம பார்க்குறோம், காலையிலும் சாப்பாடு பார்த்து கிடைக்கல, மத்தியானம் சாப்பாடு கிடைக்குமா முயற்சி பண்ண கிடைக்கல, ராத்திரியும் கிடைக்கலையா, ராத்திரிக்கு அதை சாப்பாடு ஆக்கிடலாம். எதை ஆக்கிடலாம்? அதுக்கு அதை மனிதனுடைய தாங்குற சக்தி. எல்லாம் என்ன செய்யணும்ல, ஒருத்தன் இப்படி திங்காம தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு ஒரு 5 நாள் கூட இருக்கலாம், அப்படிலாம் அல்ல உங்களை விடல. அதை நிர்பந்தம் ஒண்ணு வரல, உயிர் இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், அப்படிலாம் தாக்கு பிடிக்க வேணாம். ஒன்றே கணக்கு, அவ்வளவுதான். என்னது? காலை ஒன்றே கூட ஆஃப் டே தான் கணக்கு வரும். காலை உணவு ராத்திரி உணவு எடுத்து பார்த்தீங்கன்னா இரவுலாம் தூக்கி போயிருவோமே. காலை உணவு ராத்திரி உணவுக்கு உள்ள இடைவெளி என்ன? 12 மணி நேரம். 12 மணி நேரம் சாப்பாடு கிடைக்கலையா? எந்த யாசகம் கேட்டு கிடைக்கல, உழைப்பு கிடைக்கல, யார்ட்டும் தர்மமா கேட்டு கிடைக்கல, ஹலாலான எதுவும் கிடைக்கலையா, எடுத்து போட்டு சாப்பிட்டு போப்பா, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப அந்த மாதிரி தொழில்கள் எப்படித்தான், ஹராமான தொழில் தான், வேற வழியே இல்லையா? எல்லாமே எதுக்கு வந்துறேன்? உன்னுடைய வறுமை என்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுமையானால் அதே நேரத்தில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இதை நீனா தேடி சொல்லக்கூடாது. எப்படின்னு கேட்டா, சோமாலியாவுக்கு பொண்ணுடுவீங்க, அங்க வறுமையா இருக்குல்ல, அங்க வேணா ருசி பார்க்கலான்னு போயிடக்கூடாது. நம்ம அதை தேடி போயிடக்கூடாது. சாராயம் தடுக்கப்பட்டிருக்கு, நம்ம சாராயமே குடிக்கிற எப்ப அனுமதிக்கப்படும்? நெருக்கடியான நிலை, எந்த ஊர்ல இருந்தா சரியா வராது, ஏதாவது காஞ்சி போன ஊருக்கு போனோம்னு சொன்னா ஒண்ணுமே நமக்கு கிடைக்காது, அப்ப இதை குடிச்சு பார்ப்போம். நம்ம அதை தேடி போயிடக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? அந்த நிலைக்கு நீ வந்தால் உனக்கு அனுமதி இருக்கே தவிர கைர பாகின் ஒரு ஆதின், தேடி செல்லாத நிலையில, வரம்பு மீறாத நிலையில இருந்தால் அது இல்ல, குற்றம் இல்ல. அப்படி நல்லா சொல்லி காட்டுகிறான். இது ஒரு அடிப்படை நீங்க விளைக்கும். நிர்பந்தமான ஒரு நிலை என்பது என்ன இல்ல, பயங்கரமானதும் நிர்பந்தம். உயிருக்கு ஆபத்து, அந்த மிரட்டுறது, தொலைச்சு விடுவாங்கிறது நிர்பந்தம் தான். குறைந்த நிர்பந்தம் இஸ்லாம் என்ன வச்சிருக்குது? ஒரு நாள் உணவு தான் நிர்பந்தம். ஒரு நாள் உணவு ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அவனுக்கு சட்டத்தை போடு, நியாயம் இல்லை நல்லா நினைக்கிறான். எல்லாம் நினைக்கிறான், அல்ல கருணையால் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, உண்மையில அவன் தாக்கு பிடிப்பான். தாக்கு பிடிக்கிறான்னா நொந்து போய் தாக்கு பிடிப்பான். அதாவது நம்ம இயல்பாக தாக்கு பிடிக்கிறன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அவன் இயல்பை மீறி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் தாக்கு பிடிப்பானே தவிர, இயல்பாக ஒருவன் தாக்கு பிடிக்கக்கூடிய நாள் எவ்வளவுதான்? ஒரு நாள் ஒரு 12 மணி நேரம் சாப்பிடாம இருந்தான்னு சொன்னா, அதுக்கு மேல அவனுக்கு சட்டம் போட்டியல்னு சொன்னா அவன் வந்து ஆளு வந்து அப்செட் ஆயிடுவான். என்னடா இது மார்க்ன்றான், என்ன பிடிச்ச ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, எலி கூட தின்ட்டு போங்க. அன்னைக்கு எலிக்கறி தின்னாங்களா? தப்பாதெல்லாம் நம்ம மக்களே திண்டாங்க. ஒரு நேரம் 25 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்காம எலிக்கறி ஊப்பிலாம் சாப்பிட்டாங்க. எலிக்கறி தான் உணவாக்க, வேற ஒண்ணுமே இல்லை. எலியை கொண்டாந்து வெள்ளை எலி பிடிச்சு கொண்டாந்து அது சாப்பிடுவாங்க. ஒரு உறுத்தலும் இல்லாம அவங்க சாப்பிட்டாங்க. ஏன்? வேற வழி இல்லை, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம்னு சொன்னா அதெல்லாம் என்ன செஞ்சிட மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு விளங்கிக்கிற வேண்டியது.